அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு நம்மளோட குர்ஆன் கிளாஸ்ல நம்ம 6வது வகுப்பு பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். ஃபுல் சூராவோட பொருள் பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன், அப்படிதானே? சூரா இக்லாஸோடைய பொருள் பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க சொல்ல முடியுமா? சூராவோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஒரு வசனமா எங்க பொருள் சொல்லுங்க பாப்போம். எந்த தேவையுமே கிடையாது. சாப்பாடு யாரையும் அவன் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை. அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் யாரும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. பலம் எப்பொழுதாகும் அவனுக்கு நிகராக யாருங்கள். அல்லாஹ் தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை. இவ்வளவு இது புரிஞ்சிருக்கு. இந்த வசனத்துல படிச்சதுல இவ்வளோ விஷயம் புரிஞ்சிருக்கு. இன்னும் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லி சொல்ல முடியுமா? இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அவன் ஒருவனே அப்படின்னு சொல்றான். அப்ப அதுக்கு அடுத்து வேற ஏதாவது அதுல என்ன புரியுது? அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படிங்கிற அதுல வேற என்ன புரியுது? அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்ப அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்ல அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி வசனங்களை என்ன பண்ணணும்னா அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்த விதத்துல யோசிக்கணும். ஆப்போசிட்டா இப்படி யோசிச்சு பார்க்கணும். ஒரு இதை இப்படி சொல்லியிருக்காங்கன்னா அப்ப அதோட ஆப்போசிட்டா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் தேவைகள் அற்றவன் அப்படின்னு வருது. அப்போ அல்லாஹ் தேவையற்றவன் அப்படின்னா அதுல இருந்து என்ன புரியுது? இப்ப மனிதர்களாகி நமக்கு எல்லாமே தேவை இருக்கு. தூக்கம், உணவு, எல்லாமே பலகீனம் நம்மளுக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இறைவனுக்கு ஏதாவது தேவைப்படுதா? எதுவுமே அவனுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து அல்லாஹ் அல்லாவுக்கு யாரும் பெறவும் இல்லை, யாராலும் அல்லாஹ் பெறப்படவும் இல்லை அப்படின்னா என்ன புரியுது? அப்ப நம்ம எப்படி இருப்போம்? நம்ம பலகீனமா இருப்போம். நமக்கு பிள்ளைகள் தேவைப்படும். ஏன்னா வயசானா நம்மளை பாத்துக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றோம், குழந்தைகளை பெற்று வளர்த்து நாளைக்கு நம்மள அவங்க பாத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும்போது பாத்துக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் தேவைப்படுது. சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மள யாரும் தனியா விட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே இது பண்ண முடியாது. ஆனா அல்லாஹ்க்கு எந்த தேவையுமே கிடையாது. அல்லாஹ்க்கு பிள்ளைகளும் தேவையில்லை, அவனுக்கு பெற்றோர்களும் தேவையில்லை, அவன் தனித்தவன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவனுக்கு நிகரா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி அல்லாஹ்வுக்கு நிகரா யாருமே இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நம்பணும். அதுதான் இந்த வசனத்தோட விளக்கம். இதுல இன்னும் நிறைய விளக்கம் வரும். இப்போ நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம இதை என்ன பண்றோம், புரிஞ்ச அளவுக்கு நம்ம இதை படிச்சிருக்கோம். அதே மாதிரி அடுத்தடுத்த வசனங்களை நம்ம என்ன பண்ணணும்னா படிக்க ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போயிருவோம். இப்ப நம்ம போன கிளாஸ்ல எதோட முடிச்சிருந்தோம்? குர்ஆன் அணுகும் முறைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டெப்பா பாத்துட்டே வந்திருந்தோம். அந்த ஸ்டெப்பை எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஸ்டெப்பா சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் குர்ஆனை நம்மளுடைய மொழியில தமிழ்ல படிக்கணும். அடுத்தது உள்ளம் எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும், இறுகி இருக்க கூடாது, அந்த மாதிரி. ஓகே, அடுத்து போன கிளாஸ்ல 2 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். குர்ஆனுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? குர்ஆனுக்கு முன்னாடி நம்ம பணிவோட அதை அணுகணும். முன் முடிவுகள் இருக்க கூடாதுன்னு சொன்னோமா. இது நம்மளே என்ன பண்ணக்கூடாது, ஒரு ரிசல்ட்ட யோசிச்சு வச்சுட்டு குர்ஆன்ல என்ன பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. முன் முடிவுகள் இல்லாம குர்ஆன் அணுகணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்னா, இந்த குர்ஆன் யார பத்தி பேசுது? அல்லாஹ்வை பத்தி பேசுது, மனைவிமார்களை பத்தி பேசுது, எல்லாரையும் பத்தி பேசுது. ஆனா நம்ம அப்படியே பாத்துட்டு இருந்தோம்னா நம்ம அதை எப்படி பார்ப்போம்? ஒரு டீட்டெயிலா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரிதான் பார்ப்போம். இப்ப அல்லாஹ்வை பத்தி நம்ம பார்ப்போம். அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் ஒருவன் சொல்லி எப்படி பார்ப்போம்? இது அல்லாஹ்வை பத்தி பேசுதுதான். ஆனா இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லுது? இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கு தெரியப்படுத்துது? நமக்கு தெரியப்படுத்துது. இப்போ இதெல்லாம் யாருக்கு பேசுது? இப்ப அல்லாஹ் இந்த குர்ஆனை யாருக்காக சொல்றான் அப்படின்னா இது நமக்காக சொல்றான், நம்மளை பார்த்து பேசுறான் அல்லாஹ் அப்படின்னு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கும் போதும்
இப்போ நரகத்தை பத்தி சொல்லும் போது நமக்காக யோசிச்சு பாத்துக்கணும், நம்ம கரெக்டா இருக்கணும். அப்புறம் நபிமார்களோட வரலாறை பார்க்கும்போது அதுல ஒரு விஷயங்களும் வரும்போது மூசா நபி அதை பண்ணாங்க, இப்ராஹிம் நபி இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது அவங்களோட நம்ம நிப்பாட்ட கூடாது. நம்மளுக்கு அது என்ன சொல்லுது, நம்மளோட வாழ்க்கையில நம்ம அதே மாதிரி முடிவுகள் நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில நிக்கும் போது அப்ப நம்ம எப்படி முடிவு எடுக்கணும் அப்படிங்கறது அப்ப நமக்குதான் அது சொல்லுது. அப்போ குரான் நம்ம ஓதும் போது குரான் யார பத்தி பேசுதுன்னு நம்ம நினைக்கிறோம், நம்மளை பத்தி பேசுது அப்படிங்கறத முதல்ல மனசுல வச்சுக்கணும். இப்ப நம்ம முன்முடிவுகள்னு பார்த்தோமா, அந்த முன்முடிவுகள் சம்பந்தமா இந்த கிளாஸ்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப முன்முடிவோட குரானை அணுகுனதுனால இப்போ மனுஷங்கனாலே சில முடிவுகள் மனசுல வச்சிருப்பாங்க, இது இப்படிதான் இருக்கும். முன்னோர்கள் சில பேர் நிறைய குடும்பத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஒரு விஷயம் சொன்னா ஆஹா அதெல்லாம் இல்ல, எங்க அம்மா எல்லாம் அப்படிதான் பண்ணாங்க, எங்க தாத்தா எல்லாம் அப்படிதான் பண்ணாரு, எங்க பாட்டி எல்லாம் அப்படிதான் பண்ணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உண்மையை சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க பிடிச்சதுதான் முயலுக்கு 3 கால்னு சொன்ன மாதிரி என்ன சொல்லுவாங்க, அதுதான் கரெக்ட்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு பேர் என்னது, முன் முடிவு. ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டாங்க, இதுதான் முடிவு, இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்க, முன் முடிவு. அதே மாதிரிதான் இப்ராஹிம் நபி என்ன பண்ணாங்கன்னா அவங்க சமுதாயத்துக்கிட்ட அல்லாஹ் பத்தி சொல்ல போனாங்க. அப்ப அவங்க டைரக்டா எடுத்த உடனே என்ன பண்ணல, அல்லாஹ் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மக்கள்கிட்ட சூரியன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாங்க அந்த மக்கள் எல்லாம் ஆமா ஆமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. அடுத்து சொன்னாங்க சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இது மறைஞ்சிருச்சு, அப்போ சந்திரன் தான் கடவுள்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மக்கள் அப்பவுமே என்ன பண்ணாங்க, இருக்கும்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. அதுவும் மறைஞ்சதுக்கு அப்புறம் நட்சத்திரம் தான் கடவுள்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் மக்கள் என்ன பண்ணாங்க, ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க, எல்லாமே மறையக்கூடியதா இருக்கு, மறையக்கூடியவன் என்னோட இறைவனா இருக்க மாட்டான், அப்போ மறையாத ஒரே இறைவன் உயிருள்ளவன் யாருன்னா அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள்னு சொல்லும் போது அந்த மக்கள் என்ன பண்ணல, ஏத்துக்கிடல. உடனே என்ன பண்ணாங்க, இப்ராஹிம் நபியை வெறுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சிலை வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தோணுச்சு, இந்த சிலை தான் கடவுள்னு மனசுல வச்சிருந்தாங்க. இப்ப சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அப்படி எல்லாம் அவங்க ஏன் ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க முன்னோர்கள் அதையெல்லாம் வழிபட்டு இருக்காங்க. இப்பவும் கூட அந்த பழக்கம் இருக்கு, சூரிய நமஸ்காரம் பண்றது அப்படிலாம் நம்ம கேள்விப்படுதோம் தானே. அப்ப அவங்க இதெல்லாம் வழிபடக்கூடியது அப்படின்னு அவங்க முன்னாடியே முடிவெடுத்து வச்சுக்கிட்டதுனால இப்ராஹிம் நபி அல்லாஹ் பத்தி சொல்லும் போது அவங்க என்ன பண்ணவே இல்லை, அல்லாஹ் ஏத்துக்க அவங்க முன் வரல. அப்ப அவங்களோட முன்முடிவு அவங்களோட வழிகேட்டுக்கு எவ்வளவு பெரிய காரணமா இருக்கு அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி இப்ப இந்த குரானை நம்ம 2 விதமா அணுகிறோம். எப்படி அணுகிறோம், குரானை எதுக்கு நம்ம அணுகிறோம், ஃபர்ஸ்ட் குரானை ஏன் ஓதுறோம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். சரி, இது இப்ப நம்ம அரபியில குரான் ஓதும் போது எதுக்காக அரபியில குரான் ஓதுறோம், அரபியில ஓத என்ன கிடைக்கும்னு நினைச்சு ஓதுறோம். ஃபர்ஸ்ட் குரானை நம்ம ஓதும் போது 2 விஷயத்துக்காக ஓதுறோம். எதுக்கு ஓதுறோம்னா அதனால நம்மளுக்கு நன்மை கிடைக்குதுன்னு நினைச்சு ஓதுறோம். அடுத்தது இதுல இருந்து நம்மளுக்கு முடிவு கிடைக்கும், நம்மளோட வாழ்க்கைக்கு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற 2 விஷயத்த நோக்கி ஓதுறோம். அதே மாதிரி சில விஷயத்துல நம்ம என்ன பண்றோம்னா இந்த குரானை ஏத்துக்கிடுதோம். இப்ப அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லும் போது அதை ஏத்துக்கிடுவோம். சில விஷயத்துல என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஏத்த மாதிரி குரானை நம்ம மறுக்கிறோம். எப்படி மறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இப்ப என்னது, அந்த இப்ராஹிம் நபி சமுதாயத்தை எடுத்துக்கோங்களேன், சூரியன் சந்திரன் நட்சத்திரம்னு சொல்லும் போது ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அல்லான்னு சொல்லும்போது என்ன பண்ணாங்க, மறுத்துட்டாங்க. இப்போ அவங்க அல்லாவை மறுத்த மாதிரியே நம்ம என்ன பண்றோம், இந்த குரான சில விஷயங்கள்ல மறுக்கும். அப்ப நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கு, அவங்க மறுத்த மாதிரி இப்ப நம்மளும் மறுக்கிறோம். எப்படி நம்ம மறுக்கோம் அப்படின்னு பார்த்தா, இப்ப குரான்ல 5 வேளை தொழுகை சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் 5 வேளை தொழுகை கரெக்டா தொழுகிறோம்? அப்ப 5 வேளை தொழுகையில நம்மளுக்கு எதெல்லாம் முடியுமோ அதை நம்ம ஏத்துக்கிடுவோம். என்னால என்ன பண்ண முடியும், லொஹர் தொழ முடியும், மகரிப் தொழ முடியும், அசர் தொழ முடியும். ஆனா இசா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதை விட ஃபஜ்ர் என்ன பண்ணுது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம இதுல நமக்கு தேவையானதை ஏத்துக்கிடுவோமா, அப்ப நமக்கு தேவையில்லாததால நமக்கு தேவையில்லைன்னு இல்ல, நம்மளால முடியாதது என்ன பண்ணுதோம், மறுக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, அப்ப நம்மளும் அல்லாஹ் மறுத்த மாதிரி தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா குரானை நம்மளுக்கு ஏத்த மாதிரி அதை நம்ம வளைக்க கூடாது. அது என்ன சொல்லியிருக்கோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம அதுக்குள்ள போனோம். அப்போ முன் முடிவுகள் இல்லாம நம்ம அணுகணும். சரிங்களா? அடுத்தது 5ல 104வது வசனம், 5வது அத்தியாயத்துல 104வது வசனம். அல்லாஹ் இறக்கி அருளிய வேதத்தின் பாலும் இத்தூதரின் பாலும் வாருங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் எங்களுடைய மூதாதையர்களை நாங்கள் எந்த மார்க்கத்தில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். என்ன அவர்களுடைய மூதாதையர்கள் ஒன்றும் அறியாதவர்களாக
நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள். அல்லாஹ் கேக்குறான், அல்லாவுடைய வேதத்தின் பக்கம் வாங்க. தூதர்கள் வந்து சொல்லும் போது அல்லாவுடைய வேதத்தின் பக்கம் வாங்க, தூதரின் பக்கம் வாங்க, அல்லாவை நம்புங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல எங்களுடைய மூதாதையர்கள்னா யாரு, அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், அவங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி தலைமுறையை சொல்றாங்க, நாங்க புதுசாலாம் எதையும் ஏத்துக்கிட போறது இல்ல, அவங்க என்னத்த ஃபாலோ பண்ணாலுங்களோ அவங்க என்ன நம்புனாங்களோ அதைத்தான் நாங்க நம்புவோம்னு சொல்லி அடம் பிடிக்காங்க. அப்ப அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கான், அவங்க ஒண்ணுமே தெரியாத, ஒண்ணுமே உண்மையே தெரியாத அறியாமையில இருந்தாலுமா நீங்க அவங்கள நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கான். கரெக்ட் தானே? இப்போ நமக்கு முன்னாடி ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு இந்த சயின்ஸோ இந்த போனை பத்தியோ ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கோம், இப்ப நம்ம இந்த டெக்னாலஜில எல்லாமே யூஸ் பண்றோம். இப்ப அவங்க வந்து அந்த அறியாமை காலத்துல இருந்தாங்க, எதுவுமே யூஸ் பண்ணல. இப்ப நம்ம அப்படியேவா இருக்கோம்? இல்ல இல்ல அவங்களாம் எதுவும் யூஸ் பண்ணல, அப்ப அவங்களே தான் நாங்க அப்படியே பின்பற்றிட்டே வருவோம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்ல போறது கிடையாது. உலக விஷயத்துக்கு என்ன பண்ணிக்கிடுதோம், தேவைக்கு தகுந்தார போல மாறிக்கிடுதோம். ஆனா மார்க்க விஷயத்துல மட்டும் என்ன பண்ணுவோம்னா, சில குடும்பத்துல பாக்கலாம், இல்ல நீங்க எவ்வளவுதான் உண்மையை எடுத்து சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அப்படிலாம் இல்ல எங்க அம்மா இப்படிதான் சொன்னாங்க. இந்த வரதட்சணை விஷயத்துல கூட பாக்கலாம், வரதட்சணையில இப்ப நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, ஐயோ எங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. மத்த விஷயத்துக்குலாம் வீட்டுல சண்டை போடுவாங்க, மத்த விஷயத்துக்குலாம் தாய் தகப்பன் வந்து எதிர்த்து பேசுவாங்க. ஆனா இந்த விஷயம் மார்க்க விஷயம் அப்படின்னு வரும்போது மட்டும் எங்க குடும்பத்துல எல்லாம் அப்படிதான் பழக்கம், நாங்களாம் இப்படிதான் செஞ்சு பழக்கம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, முன்னோர்களை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆட்களை பத்தி தான் எல்லாம் கேக்குறான். அவங்க ஒண்ணுமே அறியாதவர்களாகவும் நேர்வழி கிடைக்காம, அவங்களுக்கு நேர்வழி இருந்துதா என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அப்ப அப்படிப்பட்டவங்களா இருந்தாலுமா நீங்க பின்பற்றுவீங்கன்னு அல்லா நம்மளை பார்த்து என்ன பண்றான், கேள்வி கேட்கறான். அப்ப உண்மை எது அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் புரியணும். இப்ப நான் சொல்றேன் நீங்க நம்ப கூடாது, நீங்க என்ன பண்ணணும், குரானை எடுத்து படிச்சு பார்க்கணும், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், அதை புரிஞ்சு செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அடுத்ததா ரசுல்லாவை பத்தி பார்த்திருந்தோம். ரசுல்லா எப்படி இருந்தாங்க, முன்முடிவு இல்லாம அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். யூதர் வந்து இணை கற்பிக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரசுல்லா என்ன பண்ணாங்க, முன்முடிவு இல்லாம ஒரு யூதர் சொன்னாலும் அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஹுதைபியா உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு மக்கா வெற்றிக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மக்கால வந்து ஒரு உடன்படிக்கையை வந்து எழுதுவாங்க. என்ன அப்ப வந்து அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஏத்துக்கொள்ள முடியாத விஷயத்தெல்லாம் உடன்படிக்கை எழுதுவாங்க. ரசூல்லா சொல்லுவாங்க, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த உடன்படிக்கை எழுத சொல்லும் போது கூட அவங்க சொல்லுவாங்க, அது என்ன அர் ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லான்னு தான் நாங்க எழுதுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூல்லா அதையும் ஏத்துக்கிடுவாங்க. அது மாதிரி அல்லாஹ்வின் தூதராகிய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லும்போது, நீங்க அல்லாவுடைய தூதர்ன்னு சொல்லி நாங்க நம்பினோம்னா நாங்க ஏன் உங்ககிட்ட சண்டைக்கு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயத்திலயும் எதிர்த்து என்ன பண்ணுவாங்க, மாத்தி மாத்தி ரசூலா என்ன சொல்றாங்களோ அதுக்கு மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் பயங்கர கோவப்படுவாங்க. சஹாபாக்களுக்கு என்னன்னா, நம்ம வலிமையோட இருக்கோம், பெரிய கூட்டமா இருக்கும், இவங்களை வந்து ஈஸியா நம்ம இப்ப என்ன பண்ணலாம், வீழ்த்தலாம். அப்படி இருக்கல எதுக்கு ரசூலா வந்து இவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறாங்கிற மாதிரி சஹாபாக்களுக்கு எல்லாம் அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, கோவப்படுவாங்க. அவங்களாம் அதிர்ச்சியாய் நிற்பாங்க. ஆனா ரசூல்லா எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவங்க சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே அந்த அந்த நாள்ல அந்த உடன்படிக்கையை முடிச்சுட்டு வருவாங்க. அதை பத்திதான் எல்லாம் சொல்றான். அது அது ஏன் அப்படின்னா, அவங்க மனசுல எந்த ஒரு இதுவுமே இல்ல, இவங்களை நம்ம இப்ப நம்ம நினைச்சிட்டே போறாங்கன்னு வைங்களேன், போவோம் ஏதாவது எதிர்த்து பேசினா 2ல 1 பாத்துட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மனசுல ஒரு முடிவு வச்சுக்கிட்டோம். நம்ம பெரிய ஆளா இருக்கோம், நம்ம நினைச்சா இப்ப ஃபைட் பண்ணி என்ன பண்ணிடலாம், அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணவே இல்லை, எந்த ஒரு முடிவுமே இல்லை. அங்க போய் அங்க நடக்கிற விஷயத்துக்கு என்ன பண்றாங்க, காது கொடுத்து அதை வந்து அந்த உடன்படிக்கை எழுதுறாங்க. சரிங்களா? அப்போ அவங்க அது என்னன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம அதை எழுதுறாங்க அப்படின்னு அர்த்தம். இதை பத்தி தான் அந்த ஒரு வசனத்துல எல்லாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் மக்கா வெற்றி பெறும், அதுதான் மகத்தான வெற்றியை நாங்க உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அந்த வசனத்துல வந்து சொல்லி காட்டுவான். அதே மாதிரி இந்த ஹதீஸ் வந்து புகாரில 2731வது ஹதீஸா வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இந்த உதைபியா உடன்படிக்கையை பத்தி படிக்கணும் ஃபுல்லா, அது வந்து பெரிய ஹதீஸா வரும். இப்ப நான் சொன்னது கொஞ்சம் தான் சொன்னேன், இதை பத்தி ஃபுல்லா படிக்கணும்னா நீங்க புகாரில இந்த 2731வது ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அதை பத்தி படிச்சுக்கலாம். அடுத்ததா ஓதுறது, சும்மா நன்மைக்காக ஓதுறது, நன்மை மட்டும் நினைச்சிட்டு ஓதுறது, சும்மா குரானை வீட்டுல மூடி வச்சிருந்தா அது வந்து நல்லது கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. குரானை மூடி வைக்க கூடாதுதான், ஆனா அதுக்கு வந்து ஒரு காரணம் சொல்லுவாங்க. வெறும்னா குரானை மூடி வைக்க கூடாது, எடுத்து டெய்லி ஒரு வசனம் 2 வசனமாவது ஓதிக்கிட்டு இருக்கணும். அரபியில ஓதுறத பத்தி சொல்லுவாங்க, அப்படிதானே? ஆனா நம்ம இப்ப அரபியில ஓதுறத பத்தி நம்ம என்ன பண்ணவே இல்லை, பேசவே இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், குரான் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம
இப்ப அதை பத்தி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்போ இப்படி இப்படி செயல்படுறவங்க அந்த சம்பிரதாயத்துக்காக வச்சிருக்கிறதா என்னது, அது ஏதோ ஒரு மந்திர மேஜிக் மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்காக யூஸ் பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குரானை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, குரானை வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யூதர்களை பற்றி உதாரணம், நம்ம ஏற்கனவே யூதர்களை பற்றி நிறைய உதாரணம் பார்த்தோம். என்னென்னலாம் பார்த்தோம் சொல்லுங்க பாப்போம், ஞாபகத்துல இருக்கிறத சொல்லுங்க பாப்போம். யூதர்களை பற்றின உதாரணம், இறுகிய உள்ளம் படைத்தவர்கள்னு சொல்லிட்டு அவங்க சம்பந்தமா நம்ம நிறைய உதாரணம் சொல்லியிருந்தோம். மலைய தலைக்கு மேல எல்லாம் தூக்கி வச்சு உடன்படிக்கை இது வாங்கினா, வாக்குறுதி வாங்கினான்னு சொல்லியிருந்தோம். எவ்வளவு விஷயங்கள் சொன்னோம். யூதர்கள் எப்படி இருந்தாங்க, அல்லாவுக்கு கட்டுப்பட்டாங்களா? யூதர்கள்லாம் கட்டுப்படல. என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? மூசா நபியோட வரலாறுல நம்ம சொல்லிட்டே இருந்தோம்ல, யூதர்கள் வந்து என்னென்னலாம் பண்ணினாங்க அப்படின்ட்டு. அல்லாஹ் அவங்கள்ட்ட எவ்வளவு தலைக்கு மேல மலையை உயர்த்தி வச்சு அந்த மாதிரி வாக்குறுதி வாங்கி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அல்லாவுக்கு மாறு செஞ்சாங்க. எவ்வளவு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணவே இல்லை, அவங்க உள்ளம் வந்து இலகவே இல்லை, இறுகியே இருந்துச்சு. அப்படியே வந்துகிட்டு இருந்த யூதர்களுக்கு ரசுல்லா வந்து வரும்போது அவங்க வந்து ரசுல்லாவை ஏற்க மறுத்தாங்க. ஏன் மறுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, யூதர்களுக்கு வந்து என்ன நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட சமுதாயத்துல இருந்தேதான் ஒரு நபி வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. மூசா நபி வந்து அவங்களோட உள்ளவங்கதான். ஆனா ரசுல்லா வந்து குறைஷி குலத்தை சார்ந்தவங்க. அவங்க மனசுல என்ன முடிவு வச்சிருந்தாங்க அப்படின்னா, பாலஸ்தீனத்துல இருந்துதான் நபி வந்து தோன்றுவாங்க அப்படிங்கறது அல்லாலாம் அவங்களுக்கு சொல்லல. ஆனா அவங்களா என்ன பண்ணிக்கிட்டாங்க, நபின்னு வந்தாலே, தூதர்னு வந்தாலே அவங்க நாட்டுல இருந்து அவங்களோட இனத்துல இருந்துதான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா தனக்கு தானே ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் ரசுல்லாவை வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, இவங்க தூதரு, இவங்க அல்லாஹ் சொல்றத, அல்லாவுடைய வார்த்தையை சொல்றாங்க அப்படிங்கறத என்ன பண்ணவே முடியல, அவங்களால ஏத்துக்கவே முடியல. அப்ப அதுக்கு என்ன காரணமா இருக்கு? இப்ப நான் இப்ப சொன்னேன், அவங்க ஏத்துக்க மாட்டுக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு? அவங்க மனசுல என்ன இருந்தது, முன் முடிவு, இது இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, முடிவு எடுத்து வச்சிருந்தாங்க. 2வது அத்தியாயத்துல 111வது வசனம், யூதர்கள் கிறிஸ்தவர்களை தவிர வேறு யாரும் சுவனபதியில் நுழையவே மாட்டார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். இது அவர்களின் வீண் ஆசையே ஆகும். நீங்கள் உண்மையுடையவராக இருந்தால் உங்களுடைய சான்றை சமர்ப்பியுங்கள் என்று நபியை கூறுகிறார்கள். அவங்கள பாருங்க, இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் எப்படி யூதரும் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு. அவங்க மட்டும்தான் போவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருந்தா கொண்டு உங்கள்ட்ட காட்ட சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ் சொன்னாதான் அதை வந்து அவங்க நம்பணும். அதுக்கு ஏதாவது ஆதாரம் எல்லாம் கொடுத்துருக்கணும். அப்ப அப்படி எதுவுமே கையில இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனா அவங்களே புனிதப்படுத்திக்கிட்டு எப்படி இருக்காங்க, அப்ப மத்த குறைஷுக்குள்ள மத்தவங்க எல்லாம் எல்லாருமே சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு அவங்க மனசுல என்ன பண்ணிருக்காங்க, முன் முடிவோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், அவங்க கிட்ட ஆதாரத்தை கேட்டிருக்கான். நீங்க கேளுங்க, அவங்க கிட்ட ஆதாரத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இதே மாதிரி 2:89வது வசனம், 90, 91 எல்லாமே இதே மாதிரியான வசனங்கள் தான். தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது தன் அருட்கொடையை அல்லாஹ் அருளியதற்காக பொறாமைப்பட்டு அல்லாஹ் அருளியதை நிராகரித்து தங்கள் ஆத்மாக்களை விற்று அவர்கள் பெற்றுக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். இதனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். நிராகரிப்போருக்கு இழிவான வேதனை உண்டு. நான் சொன்னேன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, தன்னோட சமுதாயத்துல இருந்து தான் தூதர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ரசுல்லா வரும்போது அவங்க மனசுல என்ன இருந்திருக்கு, பொறாம. சில பேருக்கு இப்ப அப்படியேதான் பொறாம இருக்கும். நம்ம ஒருத்தவங்களை நினைச்சு வச்சிருப்போம், இவங்கதான் அந்த இதுல வின் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்களை நினைச்சு வச்சிருந்து அதுக்கு ஆப்போசிட்டா வேற யாராவது வின் பண்ணிட்டா என்ன ஆயிரும், பொறாம வந்துடும். இவன் ரேஞ்சுக்கு இவெல்லாம் வின் பண்ணிட்டா வச்சுட்டா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட உழைப்பு போட்டு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருப்பாங்க, ஒரு காரியத்தை சாதிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மனசுல இருக்க பொறாமையின் காரணமா அவங்களோட உழைப்பை பார்க்க மாட்டோம், அவங்களோட முயற்சியை பார்க்க மாட்டோம். சரி, அவங்க ஏதோ முயற்சி பண்ணிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, அந்த பெரிய மனசு என்ன பண்ணாது, வராது. நம்ம நினைச்சதுதான் என்ன பண்ணணும், நடக்கணும். நம்ம சொன்னது கரெக்டா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம அதுலயே பிடிவாதம் அனுப்போம். அந்த மாதிரி அவங்க அந்த விஷயத்துல பிடிவாதமா இருந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்காங்க, பொறாமப்பட்டதன் காரணமா அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகிறது, அப்ப அவங்களுக்கு என்னதான் இழிவு தரும் வேதனை உண்டுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 91வது வசனம், அல்லாஹ் இறக்கி வைத்ததை திருக்குரானை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் எங்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டதன் மீதுதான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறினார்கள். அவங்களுக்கு என்ன கொடுத்திருந்தான் அல்லாஹ், தௌராத் வேதம்.
அவங்க அப்பமும் என்ன பண்ணாங்க, தௌராத் வேதம் கொடுக்கும்போது மட்டும் தௌராத் வேதத்தை பற்றி பிடிச்சு நம்பினாங்களா? அப்பவும் என்ன பண்ணாங்க, மூசா நபிய அவங்க வந்து மாறு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்னது என்ன பண்ணவே இல்லை, கேட்கவே இல்லை. ஆனா குரான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் எங்களால நம்ப முடியாது, எங்களுக்கு கொடுத்த வேதத்தை தான் நாங்க என்ன பண்ணுவோம், நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்றாங்க. அதற்கு என்று கூறினார்கள். அதற்கு பின்னால் உள்ளவற்றை நிராகரிக்கிறார்கள். ஆனால் இதுவோ குரான் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்துகின்ற நிலையில் சத்தியமான வேதமாக இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் ஏன் அல்லாஹ்வின் முந்தைய நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று நபியே அவர்களிடம் கேளு. இப்ப அல்லாஹ் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்க சொன்னானா, அப்ப என்ன பண்ண, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லும் போது ஏதாவது சான்று இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்க சொன்னா. அதே மாதிரி நாங்க இதை நம்ப மாட்டோம், எங்களுடைய வேதத்தை தான் நாங்க நம்புவோம்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அப்ப அதை யார் சொல்லியிருக்கணும், அதை உண்மையிலே நம்பி அதை உண்மையிலே ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்க சொன்னா கூட ஏத்துக்கிடலாம். ஆனா அவங்க என்ன பண்ணவே இல்லை. அவங்களோட வேதம் வந்த போது என்ன செஞ்சாங்க, நாங்க கேட்போம் ஆனா கட்டுப்பட மாட்டோம், மாறு செய்வோம் அப்படின்லாம் வசனம் பார்த்தோமா. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டோம், ஆனா என்ன பண்ணுவோம், மாறு செய்வோம்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நீங்க உங்களோட நபிமார்களை எல்லாம் கொலை செஞ்சீங்களா, ஏன் கொலை செஞ்சீங்கன்னு சொல்லி எல்லாம் கேக்குறான். நீங்க நம்புறீங்களா, நீங்க அப்ப அவங்களால ஏத்திருந்துருக்கணும்ல. அப்ப காலத்துக்கு தக்க அவங்க என்ன பண்றாங்க, மாத்தி மாத்தி அவங்க என்ன பண்றாங்க, பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து பார்க்க முடியுது. அடுத்ததா குரானை வாசிக்கும் போது முழு கவனத்தோட வாசிக்கணும். இந்த வசனம் நம்ம ஏற்கனவே முன்னாடி கிளாஸ்லயே நம்ம பார்த்துட்டோம், திருப்பி அதே வசனம் வருது. முழு கவனத்தோட வாசிக்கணும். 50:37 50வது அத்தியாயத்துல 37வது வசனம். எவருக்கு நல்ல இதயம் இருக்கிறதோ அல்லது எவர் ஓர்மையுடன் செவி தாழ்த்தி கேட்கிறாரோ அத்தகையவருக்கு நிச்சயமாக இதில் நினைவுறுத்தல் படிப்பினை இருக்கிறது. இந்த வசனம் ஞாபகம் இருக்கா? நல்ல இதயம் இருக்கிறவங்க எப்படி அந்த கேட்பாங்க, செவி தாழ்த்தி கேட்பாங்க. அவங்களுக்கு இதுல என்ன இருக்கு, நிச்சயமா படிப்பினை இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வசனத்துல இருந்து தெளிவுபடுத்திக்கலாம். அடுத்ததா இதுல இந்த செவி தாழ்த்தி அப்படிங்கறதுல அரபி வார்த்தை எப்படின்னா அல்கா அப்படின்னா, அதுக்கு பொருள் என்னன்னா போட்டான் அப்படின்னு வருது. அதோட அல்கா அப்படின்னு அந்த வசனத்துல என்ன வருதுன்னா ஒரு வேர்டு வரும். அதுல அதோட பொருள், அந்த அல்கா அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா போட்டான் அப்படிங்கிறது பொருள். போட்டான் அப்படின்னா என்னன்னா காத செவி, அதாவது கவனத்தை போடுறது. இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்கு காது கொடுத்து கேட்போம்ல, கவனமா கேட்கறது, மைண்ட் அதுல போட்டு கேட்கறது, புரியுதா? அதுதான் அந்த வேர்டோட பொருள் வருது. அப்போ அந்த அளவுக்கு ஏன் இவ்வளவு தூரம் அதை தெளிவா சொல்றான்னா, அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், கவனமா கேட்கணும் அப்படிங்கறத இந்த வேர்டு மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், உணர்ந்துக்கலாம். அதே மாதிரி மூசா நபிக்கு அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் வகை அறிவிச்சான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த குகை பக்கம் கூப்பிடுவானா, கூப்பிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஒரு விஷயமா சொல்லுவான். செருப்ப கழட்டுங்கம்பா, நான் தான் அல்லான்னு சொல்லுவான். மூசா நபின்னு சொல்லி கூப்பிட்டு ஒன்னொன்னா சொல்லும் போது அல்லாஹ் முதல்ல அவங்களுக்கு என்ன கட்டளை இட்டான் அப்படின்னா 20வது அத்தியாயத்துல 13வது வசனம். இன்னும் நான் உம்மை என் தூதராக தேர்ந்தெடுத்தேன், ஆதலால் வகியின் வாயிலாக உமக்கு அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவி ஏற்பீராக. அல்லாஹ் என்ன சொல்றான் சொல்லுங்க பாப்பா யாராவது. இன்னும் நாம் உம்மை என் தூதராக தேர்ந்தெடுத்தேன், என்ன புரியுது, தேர்ந்தெடுத்துட்டேன். ஆதலால் வகியின் வாயிலாக உமக்கு அறிவிக்கப்படுவதற்கு, வகியின் அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவி ஏற்பீராக. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கட்டளை எல்லாம் என்ன போட்டுட்டான், நான் கவனமா நான் சொல்றது என்ன பண்ணுங்க, முதல்ல கேளுங்க. இப்ப சில பேர்லாம் நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இருப்போம், கூடவே பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரியும் குரான் ஓதும் போது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம கேட்கணும். ஒரு இது ஒண்ணு பண்ணிட்டு இன்னொரு வேலையை பண்ணிட்டு இருக்க கூடாது, டபுள் டாஸ்க் பண்றது. இப்ப நம்ம ஸ்கூல்லயுமே பாருங்களேன், எழுதிக்கிட்டு இருக்கும்போது மிஸ் சொல்றது கவனிக்க முடியாது, மிஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கவனமா எழுத முடியாது. என்ன பண்ணும், ஏதாவது ஒன்னதான் நம்ம என்ன பண்ணுவோம், உருப்படியா பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கணும். சில பேர்த்துக்குலாம் அந்த பழக்கமே இருக்காது. சும்மா குரான் இல்லாட்டாலும் சில விஷயத்த யார்ட்டையாவது ஏதாவது சொல்ல போனோம்னு வைங்களேன், அவங்க சொல்றதுதான் கரெக்ட்னு அவங்க மனசுல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு சொல்ல வரத சொல்லவே விட மாட்டாங்க. சொல்ல வரவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்ப சொல்ல வரவங்களும் சொல்ல மாட்டாங்க, அவங்க என்ன சொல்ல வந்தன்னு கேட்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அப்போ
இந்த மாதிரி டபுள் டாஸ்கிங் பண்றது, எழுதிக்கிட்டே இப்படி படிக்கிறது. இது ஆடியோ குரான, இப்ப நம்ம குரானை படிக்கணும்னா இப்ப நம்ம கவனமா படிக்கணும். இதே அதை தமிழ்ல ஒரு ஆடியோவா போட்டு விட்டுட்டு, இப்ப வசனங்கள்லாம் வாசிக்கிற மாதிரிலாம் ஆடியோ இருக்கு. இப்ப அந்த ஆடியோவை போட்டு விட்டுட்டு இப்ப நம்ம வேற வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு வைங்களேன், வீட்டுல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா நம்மளுக்கு வீட்டு வேலையை செய்வோமா, குரானை கவனிப்போமா? எதையாவது ஒன்னதான் செய்வோம். ஒண்ணு குரானை கவனிச்சுட்டே இருந்தோம்னா இங்க என்ன பண்ண மாட்டோம், வேலை செய்ய மாட்டோம், சும்மா மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்போம். இதே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், குரான் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருந்தா அங்க என்ன பண்ண மாட்டோம், குரானை கவனிக்கப்படும். அப்ப குரான் ஓதும் போது இந்த மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இதையும் சேர்த்து பண்ணுவேன், இதையும் நான் குரானை கவனிச்சுக்கிட்டே நான் எழுதுவேன், குரானை நான் கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுவேன், வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் இதுக்கு எடுபடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். ஏன் இதை சொல்றேன்னா, செவி தாழ்த்தி கேட்கறத அல்ல என்ன பண்றான், வலியுறுத்துறான். ஒவ்வொரு வசனத்திலயும் என்ன பண்றான், காது கொடுத்து முதல்ல கேளு, என்ன சொல்றாங்கிறதுக்கு காது கொடுங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா, குரான் ஓதணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தனிமை தேவைப்படுது, தனிமையான சூழ்நிலை, நல்ல ஒரு மனநிலை தேவைப்படுது. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நோயாளியா இருக்காங்க, ரொம்ப முடியாதவங்களா இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவங்களை அட்மிட் பண்ணா அவங்கள எந்த ஒரு வார்டுல வைப்பாங்க, ரொம்ப முடியல அவங்களுக்கு, ஐசியூல வைப்பாங்க. ஏன் ஐசியூல வைக்கிறாங்க? ஏன் ஐசியூல தனியா அவங்களுக்கு கேர் எடுத்து எந்த ஒரு சத்தமும் இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம பீஸ்ஃபுல்லா அவங்க இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நோயில இருந்து ரெக்கவரி ஆகி அவங்களால வர முடியும். இதே இது ஒரு நார்மல் வார்டுல ஒரு 10 பெட்டு 15 பெட்டு போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பேஷண்ட கொண்டு போட்டா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களால நார்மல் ஆக முடியாது. அங்க இருக்கிற மைண்டு கூட கொஞ்சம் அவங்களுக்கு என்ன ஆயிரும், நோயாளி ஆயிடுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ ஒரு நோய்க்கு என்ன பண்ணுது, ஒரு தனிமை தேவைப்படுது. அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணுது, ஒரு தனிமை தேவைப்படுது. அதே மாதிரிதான் குரானை நம்ம முழுவதுமா நம்ம அது கூட சரணடையணும், அது நம்ம நல்லபடியா அது சொல்றது நம்ம செவித்தாழ்த்தி கேட்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு தனிமை தேவைப்படுது. அதே மாதிரி 75வது அத்தியாயத்துல 16வது வசனம் பாருங்க. நபியே, அவசரப்பட்டு அதற்காக குரானை ஓதுவதற்காக உன் நாவை அசைக்காதீர். இது என்ன வசனம் அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு குரானை சொல்லுவாங்க. வஹி அப்படிதானே வந்தது. இப்ப சூரா ஓதி காட்டுறாங்கன்னு வைங்களேன், இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா, பயத்துல இப்ப அவங்க சொல்லிட்டு போயிருவாங்களே, நம்ம மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு, ஐயோ நம்ம மனப்பாடம் பண்ணணுமே அப்படின்ட்டு, ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அவங்க சொல்ல திருப்பி சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் திருப்பி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன பண்ணுவாங்க, இவங்க போயிட்டு நம்ம மக்களுக்கு சொல்லணுமே, நம்மளுக்கு பதியணுங்கிறதுக்காக அவசரப்படுவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுவானா, நீங்க என்ன பண்ணாதீங்க, அவசரப்பட்டு உங்க நாக்க அசைக்க வேண்டாம், அமைதியா கேளுங்க அப்படின்ட்டான். ஏன்னா அல்லாஹ் என்ன பண்ணிட்டானா, ரசூலுல்லாஹ்க்கு அதை மனப்பாடம் பண்ணணும் வைக்கணும்னு எந்த ஒரு கட்டளையும் இடல. குரானை அவங்க சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் என்ன பண்ணானா அவங்க மனசுல ரெக்கார்ட் ஆகுற மாதிரி ஒரு செட்டப் வச்சிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. ஒரு விஷயத்த ஒரு 10 வசனம் சொன்னா 10ஐயும் யாராலையும் எந்த மனுஷனாலையும் அதை உடனே உள்வாங்கி சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் என்ன பண்ண, ஒரு வசனத்தை சொன்னா அது அப்படியே அவங்க மைண்ட்ல அதை கேட்டோடனே ரெக்கார்ட் ஆயிடும், அது அழிஞ்சு போகாது. அந்த மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது காரணத்தினால என்ன பண்ணாங்க, டக்கு டக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டு நாக்கு அசைச்சாங்க. அப்ப எல்லாம் என்ன பண்ணா, நீங்க நாக்கு அசைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இது எதை குறிக்குது? இந்த இது இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருந்த விஷயம் எதை குறிக்குது? மல்டி டாஸ்கிங்னு சொன்னமே, ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இன்னொரு வேலையை பண்ணக்கூடாது. கேட்டுக்கிட்டே இருக்கையிலே நீங்க என்ன பண்ண, சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம கவனிக்க மாட்டோம். நம்ம சொல்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், முதல் சொன்ன வார்த்தையை கவனிச்சுட்டு இருப்போம், அதை சொல்லிக்கிட்டு இருப்போம். அவங்க 2வது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, அது நம்மளுக்கு என்ன ஆகாது, கவனம் இருக்காது அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம புரியுது. அப்ப இந்த கிளாஸ்ல இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, முழுவதுமாக சரணடையுது. குரான்ல என்ன பண்றோம், முழுவதுமா சரணடைகிறது, முன்முடிவு இல்லாம அணுகிறது. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், செவி தாழ்த்தி கேட்கிறது, கால சூழ்நிலைகளை சரியாக வைத்துக் கொள்வது, இது எனக்கானது அப்படிங்கறத என்ன பண்ணணும், இது எனக்காக பேசுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கணும், உள் வாங்கி படிக்கணும் அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல நம்ம இன்ஷால்லா பாத்துருக்கோம். இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க குல்சூரா படிச்ச மாதிரி அடுத்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வசனத்தை படிச்சுட்டு இன்ஷால்லா எனக்கு சொல்லுங்க. நீங்க அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த 7th கிளாஸ்ல அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.